வாங்க. சொல்வனம். சொல்வனம் என்றால் அறிவியல் புனைவு. சொல்வனம் என்றால் மொழிபெயர்ப்பு. இன்று விபி ஒரு அறிவியல் புனைவை மொழிபெயர்த்திருக்கிறார். அதை பற்றி அவரோட பேச போறோம். விபி, எப்படி இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க? என்ன கதை இது? யார் எழுதின கதை? சுருக்கமா சொல்ல ஆஹ் முடியுமா? கண்டிப்பா வேணாம். ஆம், இந்த டிவிஷன் பை ஜீரோன்றது வந்து டெட் ஷியாங் அப்படின்ற அவர் வந்து ஒரு பேராசிரியர். கணிதத்திலையும் தத்துவத்திலையும் அவர் ஒரு பேராசிரியர். அவரோட எழுதின இது ஒரு கதை. அது வந்து அவருடைய ஒரு தொகுப்புல இருந்து இந்த ஒரு கதையை வந்து எனக்கு வந்து ஆஹ், கிடைச்சது எனக்கு. ஆம், ஆஹ், என்ன சொல்றது, நம்மளுடைய சொல்வனத்துல நீங்க இருக்க உங்க மூலமா தான் எனக்கு இந்த கதை எனக்கு படிக்க கிடைச்சது. ஆஹ் இந்த கதையை படிக்கும் போது ஆஹ் அதுல இருக்கிற ஒரு கணம், லைக் அந்த கணிதமும் தத்துவமும் சேர்ந்து மனித உணர்வுகளோட சேர்ந்து இருக்கிற இந்த எல்லாமே சேர்ந்து இன்டர்ட்வைனா இருக்கிற இந்த ஒரு கதையை வந்து ஆஹ் ஆஹ் உள்வாங்கறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அது கதையில சொல்ல வர்ற அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு கதையா இருக்கும்ட்டு அதனாலதான் தேர்ந்தெடுத்தது மேடம். நன்றி. விபி. விபின்னு செல்லமா கூப்பிட்டாலும் இவர் வெங்கட் பிரசாத். பல காலமாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் மூலமாக அறிமுகமாகி பழக்கமான நண்பர். அவரோட வீட்டுல கைய நினைச்சு ஜம்முன்னு ஒரு விருந்து வேற சாப்பிட்டுருக்கோம். அதை தவிர யுவன் பத்தி அவர் சந்திப்பை குறித்து எழுதின பதிவும் மனசுல எப்பவுமே நிற்கும். ஆஹ் அதெல்லாம் தொடர்ச்சியா கதையை பத்தி மொழிபெயர்ப்பு சிக்கல்களுக்கு போறதுக்கு முன்னாடி நிர்மல், ஆஹ் கதையை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கதையை குறித்து உங்களோட விமர்சனம் என்னவா இருக்கும்? மொழிபெயர்ப்பு எப்படி இருந்தது? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். விபி நீண்ட நாளாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் மூலமாக பழக்கம். உம், மொழிபெயர்ப்புங்கிறது பாலா ஒரு முன்னாடி சொல்வனத்தில் டேக் போட்டிருப்பாங்க, 8 திக்கும் செல்வம் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்போம்னு. அது மாதிரி ஒரு செயல்பாடு. வேற மொழியில் இருக்க கலை செல்வத்தை கொண்டு போய் அதை ரசித்து அனுபவித்து நம்ம மொழிக்கு கொண்டு வர்றது. விபிக்கு வந்து ஒரு கவிதை ஆர்வம் இருக்கறனால அவருக்கு தமிழில் வந்து நல்ல கமாண்ட் இருக்கும். அவர் தமிழை வந்து நல்ல மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய திறமை உள்ளவர். அவருக்கு மொழியின் மேலே உள்ளது. இந்த கதை பர்டிகுலராக டெட்ஸியாங்கும் பொயட்டிக்காக எழுதக்கூடியவர். அவர் வந்து தத்துவமும் அறிவியலும் எழுதினாலும் அதில் ஒரு பொயட்டிக் இருக்கும். கரெக்டாக அதை விபிட்ட போனது அமைஞ்சிருக்குது. விபி பண்ண இதர மொழிபெயர்ப்புகளும் சொல்வனத்தில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கதையை பொறுத்த வரைக்கும் அன்டிஃபைன்ட் இன்மையால் வகுத்தல், அது தலைப்பே வந்து அதை படிச்சுட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். விபிட்ட அன்னைக்கே சொன்னேன், தலைப்பே சூப்பராக வச்சுருக்கீங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் யூஸ் பண்ணி. எனக்கு திடீர்னு ரொம்ப அதை போய் படித்தோன்னே இன்மையால் வகுத்தல் அப்படின்னா அதையே சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அது கேட்க நல்லா இருந்துச்சு. கதையும் நல்லா மொழிபெயர்த்திருக்காரு. அந்த அந்த கதை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு கணிதத்தின் வரலாறு நடந்துக்கிட்டே வரும். அதன் ஊடே வந்து மானுட வரலாறு, அதாவது அந்த கதை நாயகனும் நாயகியின் வரலாறும் ஊடா வந்துகிட்டே இருக்கும். ஆம், ரெண்டுமே ஒரு லேயர்டாக இருக்கும். ஒவ்வொரு 9 பகுதியாக பிரிச்சிருப்பாரு. ஒவ்வொரு பகுதி துவக்கத்துலேயும் ஒரு கணித தத்துவம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் ஐன்ஸ்டைன் தத்துவத்தில் முடிஞ்சிடும். நடுவில் கதை வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அவர் மொழிபெயர்க்கும் போது நல்லா அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பலரும் எண்ணியது போல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எந்த அர்த்தத்தையும் கடிதம் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஏதோ ஒரு அர்த்தத்தை அது பிரபஞ்சத்தின் மீது போர்த்தியபடி இருக்கிறது. பருப்பொருள்கள் ஏதும் ஒன்றை விட ஒன்று பெரியதாகவோ சிறியதாகவோ ஒன்று போலவோ அல்லது வேறுபாடு கொண்டதாகவோ இல்லை. அவை அங்கேயே அப்படியே இருக்கிறது. கணிதம் வெளியிலிருந்து இவை எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு அர்த்தத்தை கற்பித்தபடியே வகைமைப்படுத்தி அதற்கிடையே இருக்கும் உறவுகள் என்று என செய்து கொண்டே இருக்கிறது. உள்ளமைந்த எந்த ஒரு குணத்தையும் கணிதம் கூறவில்லை, சாத்தியமான விளக்கத்தை மட்டுமே அளிக்கிறது. இந்த பேராகிராஃப்லாம் படிக்கும்போது ஒரு கவிதை படிக்கிறோமா ப்ரோஸ் படிக்கிறோமான்னு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அது நல்லா இனிமையாக இருந்துச்சு. அவர் ஆங்கிலத்திலையும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பார். அந்த அழகை வந்து இவர் கைப்பற்றியிருக்க ஒரு வரட்டுத்தனமான மொழிபெயர்ப்பாக இல்லாமல் அவரோட மொழிபெயர்ப்பு நல்லா இருந்துச்சு. இன்னொரு வரி,
அடுத்தவர்களின் வரிகளை புரிந்து உணர்ந்து நடத்தல், சுருக்கமாக பரிவு என்னும் பேரறிவை அவள் வழியே அறிந்து மீண்டு வந்தான் அப்படின்னு வருவோம். காலோட ஒரு லைஃப்ல ஒரு ஒரு கஷ்டத்துப்போ ரெனே அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த இதை எழுதும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அவரு. அப்புறம் உணர்வுகளின் அலைகள் தீண்டாத பதில்கள் என்ற அப்படி இன்னொரு ஒரு இருந்துச்சு. அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உணர்வுகளின் அலைகள் தீண்டாத வரிகள், அது கேட்கறதுக்கு நல்லா அருமையா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த கதை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா கதை எழுதணும்னு ஆசைப்படுறவங்க, உணர்வை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் போகலாம். ஏன்னா இன்மையால் வகுத்தன்னா முடிவில்லாம தான் ஒரு ஆன்சர் தான். அந்த முடிவில்லாத தன்மை வந்து அந்த கதையில இருக்க எல்லா பாத்திரங்களுக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். அதை ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு. நண்பர்கள் அவசியம் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப விபிட்ட நான் 2 கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கலாமாப்பல? பாவம், விபியை பார்த்து கேளுங்க. டெச்சி அங்க கதையை எழுதினவர், விபி மொழிபெயர்த்தவர். ஏற்கனவே கஷ்டமான வேலையை பண்ணியிருக்கார், இன்னும் கஷ்டமாக்கிடாதீங்க. மற்றபடி கேளுங்க. இதுல வந்து விபி இந்த கணிதத்துல ஃபார்மலிசம் என்கிறத வந்து வரைமுறைவாதம் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தீங்க. அது மாதிரி நிறைய கணித கலை சொற்களை வந்து மொழிபெயர்த்திருந்தீங்க. நீங்க நம்ம ஊர்ல தமிழ்ல கணிதம் படிச்சீங்களா? எப்படி உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது மேத்தை தமிழ்ல கொண்டு வரதுல இவ்வளோ அழகா கொண்டு வர முடிஞ்சது? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி நிர்மல், முதல்ல ரொம்ப நன்றி. இந்த கதையை பத்தி உங்களுடைய எண்ணங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கும், அதுக்கப்புறம் சில வரிகளை கோடிட்டு காட்டினதுக்கும். நீங்க கோடிட்டு காட்டின 2-3 வரிகள் எல்லாமே வந்து நான் அதை எழுதுறதுக்கு முன்னாடி நானும் அதே ஃபீலிங்ல தான் இருந்தேன். அது எழுதுனதை நீங்க ஒரு வாசகர், அதுவும் உங்களை அளவுக்கு ஒரு ராஷியஸ் ரீடர் நீங்க நீங்க அதை கரெக்டாக எடுத்து நீங்க சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இப்போ உங்களுடைய கேள்விக்கு வந்து இந்த கணிதத்தில் இருக்கிற கணித சொற்களை வந்து தமிழில் எப்படி மொழிபெயர்க்கிறதுன்றது வந்து நான் நடந்ததை சொல்கிறேன். எனக்கு பல அந்த அந்த சொற்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷில் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் அது அப்படியே தமிழில் மாற்றி எழுதுறதுக்கு அது அப்படியே இங்கிலீஷில் அப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஆனால் அது பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு நியாயமான செயலாக இருக்காதுன்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முதல்ல வந்து அதோடைய டெஃபினேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன கான்செப்ட்னு சொல்ல வரதை கொஞ்சம் ஹை லெவலில் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அது ரியல் வேர்ல்டில் அது எங்கே அப்ளை பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் அந்த இடத்த அந்த ஃபார்முலா அந்த அந்த கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அதுக்கு என்ன ஒரு சரிநிகர் சொல் வந்து கரெக்டாக வந்து தமிழில் அதை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு அப்படிதான் அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தேன். நீங்கள் இப்போ சொன்ன இந்த ஃபார்மலிசம்ன்றது வந்து எனக்கு ஃபார்மலிசம்னா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க என்ன சொல்ல வராங்க, ஃபார்மல்னா என்னன்னு தெரியும். அப்புறம் ஆனால் அந்த ஃபார்மலிசம்ன்றது மேத்துக்கு என்ன அப்படின்றது புரிஞ்சிக்கவே வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நான் முதல்ல கணக்கு போட்டது என்னன்னா, அந்த மொத்தம் 9 இருக்கு, மொத்தம் பேராகிராஃப் பார்த்தேன். ஓகே, சரி ஈஸியாக பண்ணிடுவோம் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு ஒரு ஆஹ், கணித அந்த பதங்கள் வரும்போது நான் ரொம்பவே வந்து கொஞ்சம் தடுமாறதான் செஞ்சேன். எஸ்பெஷலி அந்த டிரான்ஸ்ஃபர்னட் இண்டக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா எனக்கு என்னன்னே கூட தெரியாது எனக்கு. அதை படித்து அவர் அந்த இன்ஃபினிட்டிசிமல் அதுவும் எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால அது நுண்மையிலும் அது வந்து ஐ திங்க் நுண்மையிலும் நுண்ணிய எண்கள் அப்படின்ட்டு அது வந்து 0க்கு மேலே, ஆனால் ஒரு ரொம்ப ஒரு சின்ன நம்பர் அப்படின்றது. ஸோ இப்படிதான் வந்து அந்த சொற்களை எடுத்தேன். அண்ட் சில இதுக்கெல்லாம் வந்து நான் நம்மளுடைய தமிழ் பாட நூல்களை வந்து போய் பார்த்தேன். அதில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு, அதில் ஏதாவது ரெலவெண்ட்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அதுலேருந்து சில இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிளுக்கு வந்து மாறிலி அப்படின்றது தான் தெரியும், பட் இருந்தாலும் அதுதான் கரெக்டான்றத அங்கே போய் பார்த்து ஒரு தடவை ஓகே அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். இப்படிதான் நடந்துச்சு நிர்மல். இந்த நிறைய கணித கலைஞர்கள் நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். அதனால் எனக்கு சில வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் நிறைய வார்த்தைகள் தெரியல. நீங்கள் அப்புறம் தமிழில் உங்களதை படிச்சுட்டு எனக்கு கதை முன்னாடி படித்தது எனக்கு இந்த கதை அப்படியெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு கணிதம் தெரியாது. உங்களதை படிச்சுட்டு நான் திருப்பி ஆங்கிலத்தில் போய் அதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னு பார்த்தேன். தமிழில் படிக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ஆங்கிலத்தில் நல்லா தான் இருக்குது. ஆங்கிலத்தில் படிக்கும்போது கான்செப்டாக இருக்குது, தமிழில் இன்னும் ஸ்வீட்டாக இருக்குது.
அப்படி பழகிருச்சு. தேங்க்யூண்ணா. சரி, இன்னொரு கேள்வி விபி. இப்போ காலுக்கும் ரெனேக்கும் இருக்கிற போர்ஷன் வரும். இப்போ செக்ஷன் 8B பார்த்தீங்கன்னா கால் வந்து ஒரு ஒரு கதையில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பார் அந்த முடிவை நோக்கி போகிறதுக்கு. அப்போ அவர் ரொம்ப எமோஷ்னலாக அந்த கண்டென்ட்டை வந்து டெட்ஜியாங் எதிர்ப்பார். அது ரொம்ப கவித்துவமாக இருக்கும். அது அந்த அழகை வந்து முழுக்க நீங்கள் கைப்பற்றிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரெனே வந்து அந்த ஈக்குவேஷன்ஸை படிச்சுட்டு அவள் அக்செப்ட் பண்ணிப்பா. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து அதுக்கு முதல் சாப்டர், அதுக்கு அடுத்ததுல வரும். அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் பண்ணிப்பா. ஓகே, இது இப்படி தான் இருக்குதுன்ட்டு. அதுக்கு அடுத்த கடைசியில் தான் கால்கிட்ட போய் பேச போவா. அப்போ அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸில் போவா. அது ரொம்ப எமோஷ்னலான போர்ஷன். அது உங்களுக்கு 2 போர்ஷனும் பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு பண்ணும்போது இந்த உணர்வு ரீதியான மாற்றங்களை கொண்டு வரதுக்குன்னு நீங்கள் ஏதாவது உத்திகளை பயன்படுத்துறீங்களா? உங்களுடைய ஆப்படைவு மொழிபெயர்ப்பை நான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு நீங்கள் மேத் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ உங்களோட கிறிஸ்பினஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து நல்ல எமோஷ்னல் கண்டென்ட். இது வந்து நல்லா அழகாக அந்த அதே அவர் ஆத்தர் உத்தேசித்த உணர்வை வந்து கொண்டு வந்து சேர்த்துருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நிர்மல், நான் ரொம்ப நேர்மையாக பதில் சொல்லணும்னா, நான் எதுவும் தனியாக இந்த உத்திகள் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. நான் அதை வந்து நிறைய படித்து பார்த்து அந்த இடத்த வந்து நான் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். சில இடத்துல நான் வந்து உண்மையாகவே விஷுவலைஸ் பண்ணேன். அந்த விஷுவலைஸ் பண்ணும்போது அவங்க எந்த ஃபீலிங்கில் இருப்பாங்கன்றதை மட்டும்தான் யோசித்தேன். அதுக்கு அடுத்தது அது எழுதும்போது சில இடத்துல நம்ம சுதந்திரம் எடுத்துக்கலாமா, அந்த உணர்வை தமிழில் சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல எடுத்துக்கலாமா. இப்போ இங்கிலீஷில் வந்து ரொம்ப அங்கே அந்த இங்கிலீஷ்க்கு இருக்க ஒரு பலம் வந்து சின்ன கொஞ்சம் சில வார்த்தைகளிலே வந்து நீங்கள் அதை கரெக்டாக அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனை கொடுத்துட முடியும். ஆனால் தமிழில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அந்த அந்த வரியை வந்து நீங்கள் பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக போய் கன்வே ஆகுதோன்னு எனக்கு தோணும். ஆஹ் அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவுதான் நான் அது பயன்படுத்தினது. நான் நான் சொல்றதுக்கு எனக்கு வேற எதுவும் இல்லை. ஆனால் உண்மையாவே வந்து இதை படிச்சு அதை விஷுவலைஸ் பண்ணி சரி அந்த இடத்துல வந்து அது எப்படிலாம் வந்து நம்ம தமிழ்ல இப்போ இது நேரடியா ஒருத்தர் எழுத முடியும் போகும்போது எப்படிலாம் இதை சொல்ல முடியும், அது அப்படி கன்வே ஆகுன்றதுக்காக தான் அப்படிதான் பண்ணது நிர்மல். இது நல்ல மகள், கேட்கவும் நிறைவாக இருக்குது. இன்னும் ஒரு ஒரு கேள்வி கேட்கலாமா? பல டைம் இருக்கா? இருக்கு. ஓகே. இந்த கதையில் ஒரு சர்டனிட்டிக்கும் நாலேஜுக்கும் எமோஷனுக்கும் நடுவில் ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ் ஆத்தர் கிரியேட் பண்ணுறாருல, அந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ இது படித்த உடனே வந்து அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் மேத் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒன்று நம்மளுக்கு நம்ம நம்ம அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம அது மேலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது சில சமயம் நம்மளுக்கு அது புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் மேத்தில் சொல்கிறது என்னன்னா, அப்சல்யூட் ட்ரூத்துன்றது எதுவுமே இல்லை, நிலையான உண்மைன்றது எதுவுமே கிடையாது. அது எல்லாமே ரிலேட்டிவான ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ இதுதான் வந்து மேத்ல வந்து இதை அவங்க சொல்லும்போது இது நம்ம ஏற்றுக்கிறோமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரடாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே நிலையான உண்மை இல்லைன்றது மட்டும்தான் நிலையான ஒரு விஷயம் அப்படின்றது தான் அது சொல்ல வர ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது ஒரு பேரடாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ இதுவே வந்து உண்மையா இல்லையான்றது உங்களுக்கு அடுத்த ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இதே விஷயத்த எடுத்து போயிட்டு நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்த எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒண்ணா மாறலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போனா நான் எங்க வீட்ல அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு சும்மா ஒரு ரொம்ப நைவான ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து சண்டை போட்டேன் அப்படின்னா, சண்டை போட்டாலும் எனக்கு வீட்ல நீ வந்து சாப்பாடு செய்யும்போது வந்து அதுல வந்து எதுவும் வந்து மாத்தி செஞ்சிட போறது இல்லை, என்னை கொலை பண்றதுக்கு நீ எதுவும் பண்ண போறதுன்றதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதை யதார்த்தம் மாறவே மாறாது எப்பவுமே. நான் எவ்வளோ உன் கூட சண்டை போட்டாலும் இல்லை நீ என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் நான் உன்னை கொண்டு போய் எங்கேயும் விட்டுற போறதில்ல, நீ எதுவும் பண்ற போறதில்ல, இந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா, எல்லாருக்குமே பொருந்துமா? கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து எதிர்கொள்ளாத வரைக்கும் மட்டும்தான் அது உண்மை. அது எதிர்கொள்றவங்களுக்கு அது வந்து உண்மை, அது உண்மைதான். இப்போ நான் சொல்றது போய் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவான், எனக்கு வந்து எம்பத்தி, அதாவது பரிவுன்றது வந்து எப்பவுமே என் கூட இருக்கிற பிறவி குணம் தானே. அது அது எப்படி என்னை விட்டு போகுது அப்படின்னு அவன் ஒரு இடத்துல வந்து அவனே அவனை டவுட் பண்ணி வச்சோம் அப்படின்னு நினைக்கிறான். அதே தான் அந்த இடத்துல ரெனேவும் வந்து
இது நாள் வரைக்கும் 1 ஈக்குவல் டு 2ன்ற மாதிரி இந்த சில அடிப்படை உண்மைகள்லாம் வந்து சாரி 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்ற மாதிரி அடிப்படை உண்மைகள்லாம் இருக்குன்றதான் அவளும் நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அங்க அது மாறுது. அது மாறுறது நல்ல நாள் தனக்கு இருக்குன்றத நம்பிட்டு இருந்தது, அதையும் அவன் ஐ மீன் அவன்தும் அது ஷேக் ஆகுது. ஸோ இது கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ நாம வந்து ஒரு சமமான தரையில நின்றுட்டு இருக்கோம், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா நாம இருக்கிற அந்த பூமி வந்து ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரியாலிட்டி நம்மளுக்கு புரியும் போது எல்லாமே மாறி போயிடுது. ஸோ ஸோ இதுதான் அந்த கோரா பார்த்தீங்கன்னா, எஸ் தட் இஸ் ரைட். ஸோ எதுவுமே வந்து நம்ம வந்து டெஃபினட்டா சொல்லிட முடியாது இந்த அப்படின்ற இந்த உலகத்துல அவர் எந்த ஒரு விஷயத்தை பொறுத்துன்றது தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி விபி. நன்றி முரளி. நிர்மல். தேங்க்யூ ஆஹ் நிர்மல். தேங்க்யூ. ரொம்ப அருமையா நிர்மல் சொன்னீங்க. அதே சமயம் முக்கியமா இந்த கதைய படிச்சு இன்னும் ஒரு மூலத்தையும் மீண்டும் போய் படிச்சு ரெண்டுத்துக்கும் ஒப்புமைகள் கொண்டு வந்து தக்க கேள்விகளை மொழிபெயர்ப்பாளர்கிட்ட எங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு புரிஞ்சுண்டு நீங்க சொன்ன விதம் அற்புதமா இருந்தது நிர்மல். நீங்களே ஒரு கிரியேட்டிவ் பர்சன், நீங்களே ஒரு புனைவாசிரியரா இருக்கிறது உங்களுக்கு உதவி இருக்கும் இந்த விமர்சனத்துல. இன்னும் பட்டை தீட்டுதல் மாதிரி அந்த இதுல நீங்க தொடர்ச்சியா பல்வேறு கதைகளை நீங்க கொடுத்துன்னு வர்றதுனால இந்த கதையை உங்களால முழுமையா அணுகி நம் வாசகர்களுக்கு சொல்ல முடிந்தது. மிக மிக நன்றி நிர்மல். வெங்கட் பிரசாத் பெருசா எல்லா கேள்வியும் நிர்மலே கேட்டாரு என்கிட்ட. எனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. மொழிபெயர்ப்புங்கிறது கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த மாதிரி அறிவியல் புனைவுகளை மொழிபெயர்க்கிறதுங்கிறது சமூக கதைகளை மொழிபெயர்க்கிறத விட ரொம்ப சிரமமான விஷயம். பல்வேறு நபர்களை அணுகும் போது அவங்க சொல்ற முதல் பதில், நானே கதை எழுதலான் இருக்கேன், இல்ல இந்த கதையை மொழிபெயர்க்க முடியாது, வேற ஏதாவது எளிதாக கொடுங்கிறதா நிதர்சனமா இருக்கும். தைரியமா அதை எடுத்த காரியத்தை தொடர்ச்சியா முடிச்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல. இப்பதான் போய் சொல்வனத்துல உங்க ஆசிரியர் பக்கத்துல பார்த்தேன். ஒரு 10-15 வருது. ஒரு 2வது பக்கம் போயிடுமோங்கிற பயத்துல அளவு. ஸோ எக்ஸலண்ட் ஒர்க் அகெயின் அண்ட் குவாலிட்டி ஒர்க். நன்றி வெங்கட் பிரசாத். இறுதியாக இந்த மொழிபெயர்ப்பு அனுபவம் அடுத்து என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா வெங்கட் பிரசாத்? ஸோ நான் அடுத்தது வந்து இந்த மொழிபெயர்ப்பை வந்து தொடர்ந்து இன்னும் செய்யலான்ட்டு தான் இருக்கேன் நான். இந்த அறிவியல் இந்த டெட் சியாங்கோட ஸ்டோரிஸோ இல்லை இதே மாதிரி சம்மந்தப்பட்ட மற்ற சில கதைகளையோ தொடர்ந்து செய்யலான்ட்டு தான் இருக்கேன். எனக்கு அது புனைவு எழுத ஆர்வம் தான். ஆனால் அந்த புனைவு எழுத ஆர்வத்துக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய அவங்க எந்தெந்த நுவான்சஸை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எந்தெந்த முறைகளை கையாளுறாங்க, அண்ட் எந்த மாதிரியான விஷயங்களை எந்த விஷயத்தோட சேர்த்து சொல்கிறாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வருடம் நான் வந்து தொடர்ந்து மொழிபெயர்ப்புகளை செய்யறது தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நன்றி நன்றி நன்றி. புனைவனம் நிகழ்வில் எங்களுடன் இணைந்த நிர்மல், விபி இருவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம்.